அனைவருக்கும் வணக்கம். இப்போ தான் ஒரு மலையாள படம் பார்த்தேன். ஜாக்சன் பசார் யூத். நம்ம சில டைங்களில் நிறைய படங்களை நம்மளை அறியாமலே அதாவது நமக்கு தெரியாமல் கடந்து போயிடுறோம். இப்போ மலையாளத்தில் வந்த மஞ்சுமல் பாய்ஸ் எவ்வளோ பெரிய லெவலில் தமிழில் ஹிட் அடிச்சுதோ அந்த அளவுக்கு நான் இந்த படத்தை பார்க்குறேன். இந்த படம் பேர் ஜாக்சன் பசார் யூத். இதில் கதையை சொல்கிறதுனால உங்களுக்கு ஒன்றும் பெரிய இது இருக்காது. ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. அதை மட்டும் நான் சொல்ல மாட்டேன். இது ப்ரைம் வீடியோவில் இருக்குது. நான் இங்கிலீஷ் சப்டைட்டில் போட்டு பார்த்தேன். ஓரளவுக்கு புரிஞ்சுது. இதில் கதையோட ஒரு சின்ன சுருக்கமாக மட்டும் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிடுறேன். இதில் ஒரு மிலிட்ரியில் ஒர்க் பண்ண ஒருத்தர் இந்த ஜாக்சன் பசார் அப்படிங்கிற ஒரு ஏரியா இவங்க ரொம்ப வருஷமாக அந்த இடத்துல குடியிருந்துட்டு வராங்க. அதில் ஒரு நம்ம அந்த ட்ரம்ப் வாசிப்பாங்கள்ல, அது மாதிரி ஒரு ட்ரம்ப் குரூப் வச்சுருக்காங்க. ஒரு மியூசிக் ட்ரூப் வச்சுருக்காங்க. அதில் இந்த சக்கப்சோன்னு சொல்லுவாங்கள்ல, அதை வச்சு வாசிக்கிறதுல வேறு லெவலில் இருக்குது. அந்த மியூசிக் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அதில் அதுக்கு ஹெட்டு இந்த ஒரு 60+ ஆன ஒருத்தர் தான் அதோட ஹெட்டு. அவர் எக்ஸ் மிலிட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர். இப்போது அந்த இடத்த காலி பண்ண சொல்லி கவர்மெண்ட் அதில் சாலை அமைக்கிறதுக்காக அந்த இடத்த காலி பண்ண சொல்கிறாங்க. அப்போது இதை எதிர்த்து போராடும்போது எதிர்பாராத விதமாக இவர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சண்டை போட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வச்சே ஒரு சில சித்திரவதைகளுக்கு உட்படுத்தப்படுறாரு. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்தவுடனே அவர் இறந்து போயிடுறாரு. அதை கண்டித்து அங்கே உள்ள சில இளைஞர்கள், அந்த மியூசிக் ட்ரூப்பில் உள்ள சில இளைஞர்கள் திரும்பியும் போலீஸை கொஞ்சம் அட்டாக் பண்ணுறாங்க. இதில் இந்த கதையில் மிகப்பெரிய ட்விஸ்ட்டே ஒரு நம்ம இந்திரன் அப்படின்ட்டு ஒரு மலையாள நடிகர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் இந்த காணொலியிலேயே மேலே பார்க்கலாம். அவர் பார்த்திங்கன்னா ஒரு அப்பாவி ஒரு காமெடியான கேரக்டரில் தான் நடித்து நான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன் மலையாள படத்தில். ஆனால் இதில் அவரை நான் எப்படி பார்க்கணுன்னா, சூரி எப்படி சடனாக விடுதலை படத்தில் ஒரு சடன் ஒரு ஷிஃப்ட் அவருடைய கேரியர்லேயே நடந்ததோ அதே மாதிரி இந்த படத்துலேயும் ஒரு ஷிஃப்ட் நடந்திருக்கதை நான் பார்க்குறேன். இதில் அந்த ட்விஸ்ட்டை நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ப்ரைம் வீடியோவில் இருக்குது. ரொம்ப மனம் வருந்தக்கூடிய சில காட்சிகளும் இதில் இருக்குது. படம் நல்லா இருக்குது. இந்த படத்துக்கு நான் கேரண்டி நல்லாயிருக்கு, பார்க்கலாம்.